கால்நடை தகவல் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பராமரிப்பு, விற்பனை இதை எல்லாத்த பற்றியும் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதான விஷயங்களை இதில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எங்களால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மெயின் பிரச்சனை கால்நடையில் பார்த்திங்கன்னா இந்த பெரியம்மை நோய். இது ஒரு சில ஏரியாவில் ஸ்டார்டிங்கில் இருந்தது, இப்போ எல்லா இடத்துலையும் மேக்ஸிமமே இருக்குது. ஸோ இதை வரத்துக்கு நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு 10 மாடு 20 மாடு வச்சுருக்க இடத்துலலாம் ஒரு மாட்டுக்கு வந்ததுன்னா அடுத்தடுத்து எல்லா மாட்டுக்கும் இது ஈஸியாக பரவுது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பெரிய கொப்பளங்கள் வரும், முட்டிக்கால் வீக்கம் வருது. முட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த குழாம்பு இருக்குதுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு பெரிய புண்ணு வந்துடுது. அந்த புண்ணு இப்போ திரும்ப பெருசாகி நடக்க முடியாமல் போகுது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது நம்ம மாட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மாட்டுக்கு தோல் ஊசின்னு ஒன்று போடுவோம் இல்லைங்களா, பூச்சி ஊசி. இது கண்டிப்பாக போடுங்க. மாடோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எம்எல் இருக்குது, நீங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது போடுறனால இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிறது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உனி இது எல்லாமே நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த மாட்டை கடிக்காது, உட்காராது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதும் குறையும். சப்போஸ் புண்ணு வந்துட்டால் கூட அந்த உட்காராது அந்த புண்ணு மேலே. புண்ணு ஆட்டோமேட்டிக்காக 2-3 நாளில் ஈஸியாக ஆறிடுது. இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வரதை தடுக்கணும், இதை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தோல் ஊசி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.